கிளாப் பண்ணிடலாம். ஐயா, தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லவர்ஸ் டே. அதனால் நம்ம யாருக்கு அரேஞ்ச் மேரேஜ், யாருக்கு லவ் மேரேஜ், ரெண்டு விஷயந்தான். லவ் மேரேஜ் பண்ணால் ஒரு கிரக அமைப்பு இப்படி இருக்கும், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் கிரக அமைப்பு இப்படி இருக்கும் அப்படின்றத பேச போகிறாங்க. இதில் எந்த அணி மிக சிறப்பாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கான நீதியை நீதி அரசராக இருந்து வழங்க வேண்டும் என்று அன்புடன் செந்தூரான அறக்கட்டளையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். பட்டிமன்றம் அப்படின்னா தான் இந்த பக்கம் 2 ப்ரொஃபஸர் உட்காந்துருப்பாங்க, அந்த பக்கம் 2 ப்ரொஃபஸர் உட்காந்துருப்பாங்க. அப்படி ரிலாக்ஸ்டாக அவங்க பேசுவாங்க, அறிவுபூர்வமாக வாதங்களை எடுத்து வைப்பாங்க. நம்ம கேட்டுட்டு சிம்பிளாக பதில் சொல்லிடலான்னு நினச்சேன். அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், பூரா பயில்வானாக கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க 2 சைட்லேயும். அதாவது தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுவேனியே அப்படின்ற ஸ்டைல்லையே தான் இருக்குதுங்க. இது வந்து பட்டிமன்றம் நடத்துகிற மாதிரி தெரில, இந்த கயிறு இழுக்கிற போட்டி நடக்கும்ல, அது மாதிரி பலப்பரீட்சை பார்க்குற போட்டி மாதிரி தான் இருக்குது இது. இவங்க எல்லாரும் வந்து இந்த பக்கமும் இந்த அணியும் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு தட்டில் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இப்போ உடைவாளை உருவிக்கிட்டு கிளம்பி வருவாங்க பாருங்க, நான் தான் ஜான்சி ராணி, நான் தான் ராணி மங்கம்மாள் அப்படின்னு வருவாங்க. என்ன காரணம்? சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி சப்ஜெக்டுன்னு வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. அப்படித்தான் இருக்கணும் ஜோசியத்தில், அப்படி இருந்தால் தான் அது ஜோசியம். இந்த அருமையானதொரு பட்டிமன்றத்தை அரேஞ்ச் பண்ண நம்ம செந்தூரான் அறக்கட்டளை நிறுவனர் பிரகாஷ் அவர்களுக்கும், அவருக்கு உற்ற துணையாக நிற்கக்கூடிய பேக் போனாக நிற்கக்கூடிய அவங்களுடைய துணைவியார், இங்கே நல்லா 2 அணியும் கவனிக்கணும். ஏன்னா லவ்வை பற்றி பேசுகிறோன்னா துணைவியாரையும் சேர்த்துத்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், சரியா? அந்த துணைவியார் அவர்களுக்கும் முதல்ல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி காதலர் தினத்தன்னைக்கு பட்டிமன்றம் வைக்கிறதுங்கிறது இப்படி தான் வச்சாகணும். லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜா அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டு. கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம், இந்த அரேஞ்சு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஒரு 4-5 வருஷம் கழித்து அரேஞ்சு மேரேஜ் பண்ணவங்களை கேட்டு பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். சீர்சனத்தையோடு வந்து சீமையில் கேட்டாங்க, சிங்கப்பூரில் கேட்டாங்க, கடைசியில் வந்து பார்த்தாக்க என்னைய கொண்டு வந்து இந்த கிணத்துல தள்ளி விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான மனோநிலையில் அவங்க இருப்பாங்க. இந்த பக்கம் லவ் மேரேஜ் பண்ணவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, காதல் திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து அவங்கள கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? அப்பயே தலையில் அடித்து சொன்னாங்க எங்கள் வீட்டில், நான் தான் கேட்கல, என் கிரகம் என்னைய கேட்க உடலை இல்லை, நான் இங்கே வந்து உழுகணும்னு இருக்குல்ல. இந்த ராவணன் தான் சொல்லுவான், என்னையே நோக்கி நான் இந்நெடும்பகை தேடிக்கொண்டேன் அப்படின்னு. இல்லை, நான் உன்னைய நம்பி எல்லாம் ராமனை பகைச்சு பகையை தேடலை, நானாக தான் தேடிக்கிட்டேன், என்னால் முடியும், நான் ராமனை ஜெயிச்சிருவேங்கிறதுனால தேடிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லுவார். அது மாதிரி இப்போ இந்த அணியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? லவ் மேரேஜ் அணியில் இருக்கிறவங்க, நான் இன்னும் கூட யோசிச்சிருக்கலாம், கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், சொன்னாங்க, இருந்தாலும் 2 அடியை போட்டு கூட சொல்லி பிரித்து விட்டுருந்தாங்கன்னு வையன், இன்றைக்கி சந்தோஷமாக இருந்திருப்பேன் நான் அப்படின்னுவாங்க. காதல் அப்படிங்கிறது ஒரு இனிமையான அனுபவம். அந்த கிளுகிழுப்போடு நிறுத்திக்கிட்டோம்னா சந்தோஷமாக போய்கிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு கிளுகிழுப்பையை பிடிச்சி ஆட்டிட்டோம்னு வைங்களேன், மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம், சரியா? அப்போது கல்யாணம்ங்கிறது எப்படி அப்படின்னு எடுத்துட்டா, எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி. இந்த உள்ளே இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? கல்யாணம் பண்ணி உள்ளே போயிட்டான் பாருங்க, அவன் வெளியில் வர்றதுக்கு வழி தெரியாமல் தவிப்பான். இந்த வெளியில் இருக்கவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உள்ளே எப்படி போகிறதுன்னு தவிப்பான். ஸோ ஆக 2 பேர்த்துக்கும் தவிப்பு இருக்குது. என்ன ஏதுங்கிறது இப்போ இறங்கி பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. சரி, இப்போது சப்ஜெக்டுக்கு வருவோம். பரவாயில்ல, இப்போயாவது சப்ஜெக்டுக்கு வந்தியா அப்படின்ற மாதிரி. காதல் திருமணத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்ததும் ஒரு கொடியை உயர்த்தி பிடிப்பாங்க. காதல் திருமணம் ஒரு ஜாதகத்தில் நடக்கணும்னா சுக்கிரன் அங்கே நிற்கணும், இங்கே நிற்கணும், அட எங்கேயாவது நிற்கணும் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் ஆரம்பிப்பாங்க. அப்போது திருமணத்துக்கும் சுக்கிரன் தான் காரகத்துவம், காதலுக்கும் சுக்கிரன் தான் காரகத்துவம். ஆனால் நம்ம அதை மட்டுமே எடுத்துக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, கண்டதும் காதல் அப்படிங்கிறது இந்த சுக்கிரனை வச்சு வரும்.
பார்த்ததுமே அப்படி என் மனசே என்கிட்ட இல்லை அப்படின்றாங்க இல்லையா, அது மாதிரியான அமைப்பு. அதனால தான் நான் கொஞ்சம் முன்னால் தள்ளி உட்காந்துருக்கேன், மகளிர் அணியெல்லாம் பின்னால் உட்கார வச்சு. ஏன்னா நான் இங்கிட்டு திரும்பிட்டேன்னு வைங்களேன், தீர்ப்பு எங்கிட்டு சொல்கிறதுன்னு தெரியாது நமக்கு, அது மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அதனால சரி, இப்போது இந்த காதலுக்கு வந்து சுக்கிரன் மட்டும்தான் காரணமா அப்படின்னா, இல்லை புதனும் கேதுவும் தான் காரணம் அப்படின்னுவாங்க. இல்லை கேது தான் காரணம், இல்லை புதன் தான் காரணம் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் வருவாங்க. சரி, இது மட்டும்தானா அப்படின்னாக்கா அப்படி இல்லை. 5ஆம் இடத்ததிபதி கெட்டு போய் திசை நடந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் காதல் வரும். வயசானா கூட காதல் வருங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் காதல் வரும். நமக்கு அப்படி ஒரு சான்ஸ் இல்லையே ஐயா, 5ஆம் இடத்ததிபதி திசை முடிஞ்சு வச்சையா அப்படின்ற மாதிரியான யோசனை நிறைய பேர்த்துக்கு இருக்கும். சரி, கவலைப்படாதீங்க, அடுத்த ஜென்மத்தில் 5ஆம் பாவாதிபதி திசையில் கொஞ்சம் நீட்டாக லவ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா, இந்த 5ஆம் இடத்ததிபதி கெட்டு போச்சுன்னா ஏன் லவ் வரும்? 5ஆம் இடம் புத்தி ஸ்தானங்கிறோம். புத்தி கெட்டவனுக்கு என்ன வரும்? லவ் தான் வரும், வேற என்ன வரும்? ஸோ அப்படியும் எடுத்துக்கிறலாம். சரி, இந்த அரேஞ்சு மேரேஜ் எல்லாம் தங்கம்னு எடுத்துக்கிறதா அப்படின்னாக்க ஒன்றும் வேண்டியதில்லை. லக்னத்துக்கு 7வது வீட்டில் செவ்வாய் இருக்குன்னு வைங்க. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் போட்டேன். செவ்வாய் எங்கே உட்காந்துருக்கோ அந்த உறவு உங்களை விட்டு தூரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் போட்டிருந்தேன். என்ன காரணம்? இப்போ யோசிச்சு பாருங்கள், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவங்க அம்மா எப்படி இருக்கும்? மைக்கு ஸ்பீக்கர் எதுவுமே தேவையில்லை, அது கத்துச்சுன்னு வைங்களேன், வீடே அலரும் இல்லையா? ஆக நிறைய பேர் அலற விட்டுருக்கீங்க. ஓ, அதே மாதிரி 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னு வைங்களேன், அவங்க அப்பா எப்படி இருப்பார்? கருங்கல் செவுரு மாதிரியே இருப்பான். 3 நாளைக்கு பேசினாலும் ஒரு வார்த்தையும் வெளியே வராது. ஆமாம், அதாவது எங்கிட்ட இருந்து உடைக்கிறதுனே தெரியாது, அப்படியே நிற்பான். பார்த்துக்கிறங்க, கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆனாலும் அந்த அம்மா அந்த ஐயாவை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மம் வேணுங்கிற மாதிரியான கண்டிஷனில் போகும். இப்படியும் இருக்குது. அப்போது இப்போ ஏற்பட்ட இந்த அரேஞ்சு மேரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் வந்து கேதுவோட சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், வீல் பஞ்சராகி போச்சுன்னு அர்த்தம். புருஷனும் பொண்டாட்டியும் ஒற்றுமையாகத்தே இருப்பாங்க, குடும்பம்லாம் நடத்துவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. ஆனால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஓடுதுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது மாதிரி தான் இருக்கும். எது? இந்த குடும்ப வாழ்க்கை. என்னமோ கட்டிட்டோம் ஓட்டிடுவோம் அப்படின்ற ஸ்டைலில் தான் இருக்கும். அதே சுக்கிரன் வந்து ராகுவோட சேர்ந்துருந்துச்சின்னு வைங்களேன், இவங்க அன்பை ஓவராக புழிஞ்சு அந்த புளியிற புளியில் அவனுக்கு ரத்தமே வந்துடும். எது? ராகு சுக்கிரன் சேர்ந்துருந்தா. சரி, இப்போது அவர் சொன்னார், அதாவது என்ன கிரக அமைப்பு லவ் மேரேஜுக்கும் அரேஞ்சு மேரேஜுக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னார். நான் நினைக்கிறேன் தலைப்பு இப்படி வைக்கக்கூடாது. ஏன்னா 2 பேரும் வேறு வேறு சப்ஜெக்டில் பேசுவாங்க, அப்படி பேச விடக்கூடாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டா, சரிங்க, ஒரு எடுத்துக்காட்டா, எது சிறந்தது, லவ் மேரேஜு அரேஞ்சு மேரேஜு அப்படின்னு கொண்டு வந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும். சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கு ஜோதிட ரீதியாக எந்த திருமணம் சிறந்தது, அரேஞ்சு மேரேஜா லவ் மேரேஜ்? அப்போது ஒரு சப்ஜெக்டில் மோத விடணும். ஏன்னா ஏன் பிரகாஷ் அதை கொண்டு வரலன்னா, அவர் பொம்பளை பிள்ளை இல்லை. இப்போ இங்கே யாரையாவது லேடிஸ்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், லேசாக மாற்றிருப்பாங்க. அதாவது லவ் மேரேஜுக்கு எதிரி மாமியாரா மாமனாரா அப்படின்னு, சரியா? அப்படி கொடுத்துருப்பாங்க. மாமனாரும் இல்லை மாமியாரும் இல்லை, ஒரு விளக்கமாரும் இல்லை, போங்கடான்ட்டு போயிடலாம் இல்லையா? அப்படி. அப்போது ஒரே சப்ஜெக்டை வந்து 2 பக்கம் பேசுகிறதுங்கிறது வந்து மோதுறதுங்கிறது அந்த மாதிரி மோதுனா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இவங்களை அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன செய்வாங்க? குரு வந்து லக்னத்தை பார்க்கணும், 7ஆம் இடத்தை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும்ட்டு பிறப்பிட்டுருவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க? கேது வந்து புதனோட சேர்ந்துருக்கணும், சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்துருக்கணும்னு இவங்க போயிடுவாங்க. நடுவில் நான் மட்டும் நிற்பேன். 2 பேரும் மோதுனா தானேப்பா, ஒரு 2 பக்கமும் கரண்ட் வந்தால் தானே லைட் எரியும். ஒரு ஃபேஸ் இருக்கணும், ஒரு இது இருக்கணும்ல, எர்த்து இருக்கணும்ல. அதனால் ஜோதிடத்தில் நமக்கு சிறந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காதல் திருமணமே அல்லது அரேஞ்சு மேரேஜ், அதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணமே, எது சிறந்தது ஜோதிடத்தில் அப்படிங்கிற பாயிண்ட்டு எனக்கு சரியாகப்படுது. தலைப்பை வந்து லேசாக கொஞ்சம் அப்படி பட்டிட்டிங்கிறீங்க பார்த்துக்கலாம், சரியா? அப்படி வச்சுக்கிடுவோம். இப்போ அந்த வகையில் இந்த பக்கம் அணித்தலைவர் திருச்சி ஜானகிராமன். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை விட்டுருங்க, எல்லாருமே ஜோசியத்தில் கரை கண்டவர்கள். என்னை ஏன் நடுவராக உட்கார வச்சுருக்காங்கனாக்க, நம்ம நிறைய படிச்சிட்டோங்கிற அந்த ஐடியாலாம் இல்லை. லேட்டாக வந்தான்ல பிடிச்சி பனிஷ்மெண்ட்டுக்கு உட்கார வை, மண்டியாக போட வை அப்படின்ற மாதிரி அந்த சென்டரில் உட்கார வச்சுருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படிங்கல அவர் ஜானகிராமன்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி.
அதாவது திருச்சியில் வந்து அவரும் மீட்டிங் நடத்துகிறாரு, அவர் மீட்டிங்லேயும் நான் பேசியிருக்கேன். ஸோ மிகச்சிறப்பாக, ஏன்னா ஒரு ஜோசியர் மீட்டிங் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பலப்பரீட்சையில் இறங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். யார் பிரகாஷ் ஆகட்டும், ஒரு ஜானகிராமண்ணம் ஆகட்டும், இந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த பலப்பரீட்சையில் இறங்குறாங்க. சார், ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி ஒன்றா பிறந்தவன், ஒரே தாயிட்ட பிறந்தவன் 2 பேர் ஒற்றுமையாக இருக்காங்களா? கோர்ட் வரைக்கும் போயிடுறாங்க. ஆனால் இத்தனை ஜோசியர் சேர்ந்து ஒத்துமையாக இருக்கோம்னா என்ன அர்த்தம்? நம்ம யாரும் சொந்தக்காரங்க இல்லைன்னு அர்த்தம். சரியா? இப்போ இதே இது மாமன் மச்சினா மட்டும் இருக்கட்டேன், இவர் பேசி பிடுங்கினார், என்னத்தை போய் பேசினார், இதுக்கு போய் இவங்க கைதட்டிட்டு வர உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர பேச்சு. சரி, நல்லாத்தான் 4 கருத்து சொல்லியிருக்கானே அப்படின்ற மாதிரியான எண்ணம் வராது. அது மாதிரியான அமைப்பு. சரி, இப்போ அந்த வகையில் அணித்தலைவர் நம்ம எப்போவுமே இன்றைக்கி காதலர் தினம், அதனால் காதலுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். ஆமாம், நான் அதைத்தான் சொன்னேன். மணிமேகலை இந்த பக்கம் உட்காந்துருக்காங்கப்பா, இது சோதிட தீவிரவாதிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரியா?